த்ரிஷா ஜோடி படத்துல ஒரு சின்ன ரோல்ல வந்து டான்சரா வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காங்க. அந்த ஜோடிக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது சார் அவங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட வர்றதுக்கு? இல்ல அது வந்து டான்சர்ஸ் துணையடி வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேரா இருந்தாலே போதும், ஈஸியா வந்துடலாம். ஓகே, டேலண்ட் விட அந்த அழகு முக்கியங்கிறீங்களா? சுசித்ராவை பத்தினா அந்த பேசி அவளை தூக்கி விடாங்க. அவர் லூசு மெண்டல். எப்படி திவாகர் இருக்கானா அதே மாதிரி சுசித்ரா ஒரு மெண்டல். அவ்வளவு மேக்கப்பை அள்ளி தெளிச்சு ஒரு வெள்ளிய கதாநாயகியாக்கி மணிரத்னத்தினுடைய சாமர்த்தியம் தான் சொல்லணும். அதில் அவ்வளவு அழகா நடிச்சிருந்தாங்க த்ரிஷா. அதனால குந்தவை கேரக்டருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. த்ரிஷா வந்து கருப்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் மீதும் இயக்குனர் மீதும் வருத்தத்தில் இருந்தாங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும். வெறும் அந்த மணப்பெண் மணமகள் காஸ்டியூம், மணப்பெண் மணமகன் காஸ்டியூம்ல போனது தான் பரபரப்பாக பேச்சுக்குள்ளதான் இருந்துச்சு. அந்த மேட்சிங்ல இருந்ததுங்கிறீங்க. அது வந்து சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியா இருந்தா ஓகே. அதாவது விஜய் தான் அவங்க நேர்த்தியான ஜோடின்னு சொல்ல முடியாது. விக்ரமும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவர் தான். சினிபஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வெங்கட். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். 20 வருஷமா ஒரு ஹீரோயின் டாப் மோஸ்ட் ஸ்டாரா இருக்காங்க. 1999ல மிஸ் சென்னையா அறிமுகப்பானவங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. நிறைய பேர் இப்போ அண்ணிங்கிறாங்க, வருங்கால தலைவிங்கிறாங்க. த்ரிஷாக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்கள நீங்க பாராட்டி பேசணும். இல்லை, அவங்க துணை நடிகையாக இருந்து தான் கதாநாயகி ஆனவங்க. அதேமாரி அவங்க அப்பா வந்து ஆந்திரா கிளப்பில் மேனேஜராக இருந்தார். அவங்க அம்மா வந்து த்ரிஷாவோட அழகி. பல கதாநாயகர்கள் த்ரிஷாவோட அவங்க அம்மாவை தான் லைக் பண்ணுவாங்க. ஒரு நல்ல குடும்பம், எளிய குடும்பம். அந்த சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து துணை நடிகையாக கூட நடிக்கிறதுக்கு தயாராக தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய திறமை, உழைப்பு, நேர்மை வந்து அவங்கள வந்து கதாநாயகியாக மாற்றிச்சு. அப்புறம் ஆரம்பத்தில் விஜயோட நெருக்கமாக நடித்தாங்க. 2 படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் ஓடலை. அதில் 7 வருஷம் பிரேக் ஆகி போச்சு. 7 வருஷம் விஜயோட நடிக்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களையும் பெரும்பாலும் நடித்த பெருமை த்ரிஷாவுக்கு உண்டு. த்ரிஷாவோட அம்மாவுக்கு தான் நிறைய ஃபேன்ஸுங்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோஸ்ல யாரு மிகப்பெரிய ரசிகர் அவங்க அம்மாவுக்கு? இல்லை, அது அப்படி தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. நானே ஒரு முறை பார்த்து த்ரிஷாவோட அவங்க அம்மாவை தான் திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப பார்க்க வைக்கிற ஒரு அழகு அவங்க அம்மா. சரிங்க சார், ஓகே. த்ரிஷா ஜோடி படத்துல ஒரு சின்ன ரோல்ல வந்து டான்சரா வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காங்க. அந்த ஜோடிக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது சார் அவங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட வர்றதுக்கு? இல்லை, அது வந்து டான்சர்ஸ் துணையடி வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேராக இருந்தாலே போதும், ஈஸியாக வந்துடலாம். ஓகே, டேலண்ட் விட அந்த அழகு முக்கியங்கிறீங்களா? ஆமாம், பெண்களுக்கு அந்த அழகு முக்கியம், ஆண்களுக்கு வசீகரம் முக்கியம். ஓகே, 1999ல மிஸ் சென்னையா த்ரிஷா வந்தது வந்து ஒரு கிம்மிக் மூலியமா காசு கொடுத்து ஒரு ஃபேக்கா தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லி சுசித்ரா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அவர் லூசுங்க. சுசித்ராவை பத்தினா அந்த பேசி அவளை தூக்கி விடாதீங்க. அவர் லூசு மெண்டல். எப்படி திவாகர் இருக்கானா அதே மாதிரி சுசித்ரா ஒரு மெண்டல். அதனால அவளுடைய பேச்சை நம்ம எடுத்து அதுக்கு பால் செல்லணும். நீங்க எதிர்பாராதீங்க. ஓகே, வெல் சைட். ஓகே, ஃபைன். எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் தலைவிங்கிறாங்க, நிறைய பேர் அண்ணிங்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்டர்வியூ பண்ணு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் அண்ணி தலைவி அதெல்லாம் நம்பக்கு. அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அதெல்லாம் பொய். த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் எதையும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறவங்க. இப்போ இந்த பிறந்தநாளை கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாலே அவங்க தோழிகளோட கொண்டாடிட்டாங்க. கொண்டாடினது மட்டும் இல்லை, பிறந்தநாளுக்கு வந்து விஜயோட நடித்த பாட்டை தான் தன்னுடைய அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் வச்சுருந்தாங்க. அதனால் விஜய் ரசிகர்களுக்கு த்ரிஷாவை ரொம்ப அதிகமாக. பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பாங்க ஸ்டேஜில், குந்தவை நீங்கள் வீட்டில் குந்த வச்சுட்டே உட்கார்ந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அது எந்த மாதிரியான கான்டெக்ட்ல இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாரு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் பேச்சு வித்தகர் பார்த்திபன்.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குந்தவை வேடம் ரொம்ப சூட்டாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது அவ்வளவு மேக்கப்பை அள்ளி தெளித்து ஒரு வெள்ளிய கதாநாயகியாக்கி மணிரத்னத்தினுடைய சாமர்த்தியம் தான் சொல்லணும். அதில் அவ்வளவு அழகாக நடிச்சிருந்தாங்க த்ரிஷா. அதனால் குந்தவை கேரக்டருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. ஓகே, அது ரியலி குந்தவையில வந்து அவ்வளோ அழகா தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. ஆனா அதை விட ஒரு முக்கியமான ரோல் சொல்லணும் அப்படின்னா 96ல அவங்களுடைய கேரக்டர், அந்த மாதிரி ஒரு அந்த 96 உடைய கேரக்டர் வந்து ஒரு கம்பேக் மூவியா அவங்களுக்கு இருந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது த்ரிஷாவுக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த படம். ஓகே, அதனால தன்னுடைய கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ, அவங்க கூட கதாநாயகியா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய, அதாவது தனக்கு நடிப்பு அடித்தவன் இருக்குங்கிறனால நடிச்சது த்ரிஷா. கருப்பு பட டீசரா த்ரிஷாக்காக ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, அதை பாத்தீங்களா? எனக்கு அது, ஆனால் த்ரிஷா வந்து கருப்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் மீதும் இயக்குனர் மீதும் வருத்தத்தில் இருந்தாங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அதுல ஒரு எண்ட்ல ஒரு ஆக்ஷன் விட்டுருப்பாங்க, இப்படி இருந்திருப்பாங்க. எப்படி மாஸ்டர்ல தளபதி சொல்லுவாரு அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல, அதுக்கு நிகரா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால அதை பரப்பி விட்டுருக்காங்க. சோசியல் மீடியால எல்லா பேரும் இஷ்டத்துக்கு பயப்படுவோம், அதெல்லாம் நான் வந்து அது கருத்து சொல்லணுங்கிறது இல்லை. அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மதுரையில் நடக்கும்போது அந்த விழாவுக்கு த்ரிஷா வரலை. உடனே நிறைய பேர் வந்து விஜய் ஃபங்க்ஷனுக்கு தான் போவீங்களா, சூர்யா ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்களா எல்லாம் சொன்னாங்க. ஆனால் த்ரிஷா அப்படி தன்னுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை புறக்கணிக்கிற பொண்ணு இல்லை அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஓகே, அப்போ இப்போ சமீபத்தில் த்ரிஷா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அழைப்புதல் மெயிலில் அனுப்புனாங்க, அது தாமதமாக வந்திருக்கும் போல, அந்த மெயில் மிஸ் ஆச்சு அப்படிங்கிற. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கல. ஓகே, ஒரு கதாநாயகி த்ரிஷா, இன்னும் சொல்ல போனால் சூர்யாவோட சீனியர் நடிகை, அவங்களுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அது அவங்களுக்கு வருத்தம் இருக்குமா இல்லை? அதை மறைச்சிட்டு இவங்க என்ன காரணத்தினால அந்த கான்ட்ரவர்சி வந்ததுன்னு எனக்கு தெரியல. கருப்பு வரும்போது அது தெரியும் நினைக்கிறேன். ஓகே, த்ரிஷான்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட்ல ஒரு ஹீரோன்னு வரும்போது எப்பவுமே தளபதி நின்றுருக்காரு. ஏன்னா த்ரிஷா ஹீரோ, விஜய் த்ரிஷா அந்த காம்பினேஷன்ல சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து ஆன் ஸ்கிரீன் பெஸ்ட் பேரண்ட் சொல்லும்போது தளபதியும் த்ரிஷாவும் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி பார்த்த ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு போய் நிற்கும் போது அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா மாறிச்சு இல்லையா? இல்ல, சாதாரணமா போயிருந்தாங்கன்னு அந்த பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் அந்த மணப்பெண் மணமகள் காஸ்டியூம், மணப்பெண் மணமகன் காஸ்டியூம்ல போனதுதான் பரபரப்பா பேச்சுக்குள்ளதான் இருந்துச்சு. அந்த மேட்சிங்ல இருந்ததுங்கிறீங்க. ஓகே, அது வந்து சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியா இருந்தா ஓகே. ஓகே, நான் ஏன் அதை விமர்சிக்கணும்? பட் த்ரிஷான்னு வரும்போது இது எல்லாமே சேர்ந்து வரும் இல்லையா? எது சேர்ந்து வரும்? த்ரிஷாவை பத்தி நம்ம பேசும்போது ஏங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம விட்டுடுங்க, அது அவங்க உரிமை, அதுல ஏன் தலையிடணும்? நான் ஒரு மீடியா பர்சன், ரெண்டு பேரும் ஜோடியா அழகா இருந்தாங்க, வந்தாங்க. ரெண்டாவது பின்னாடி வந்தாரு விஜய், விஜய்க்காக ஏறுபார்த்து ஒரு லுக்கு விட்டாங்க த்ரிஷா, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. நைஸ் சார். ஓகே, May 4th இது என்ன கோ இன்சிடென்ஸா இல்ல எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? த்ரிஷாவுடைய பர்த்டே, நம்ம தமிழ்நாடுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டும் அதே நாள் தான். ஏங்க தேர்தல் ஆணையம் என்ன த்ரிஷாவுடைய பர்த்டே தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஓட்டு எண்ணிக்கை அறிவிச்சாங்க? இது இயல்பா நடந்தது, யதார்த்தமா நடந்துச்சு. அது வந்து எதிர்பார்ப்பு இல்லை, திட்டமிடல் இல்லை. தேர்தல் ஆணையம் திங்கட்கிழமை 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கைன்னு சொன்னாங்க. இது ஆரம்பத்தில் அது கோஇன்சிடென்ஸா வந்திருக்கு. இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்? கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அது அவங்க பர்த்டே, இது தேர்தல் ஆணையம் முடியும். இதை ஏன் கனெக்ட் பண்ணணும்? தேவை இல்லாமலாம் நம்ம முடிச்சு போடக்கூடாது. ஓகே, சூப்பரா சொன்னீங்க சார். ஓகே, த்ரிஷான் வரும்போது அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ல எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க 20 வருஷமா இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோயின், அவங்க இன்னும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ரோல் பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும்னு நீங்க ஒரு சீனியர். நான் வந்து டைரக்டரா இருந்தா அதை நான் சொல்ல முடியும், நான் வந்து ஒன்றும் கிரியேட்டர் இல்லையே. ரெண்டாவது த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு நடிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த படத்தில் இருந்ததுன்னா தான் நடிப்பாங்க. அது அதேமாதிரி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த மேல தான் அந்த த்ரிஷாவும் சரி, நயன்தாராவும் சரி, மற்ற பிற முன்னணியில் இருக்க நடிகையும் சரி, தங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கிற படங்களில் மட்டும்தான் நடிப்பாங்க. ஓகே, சும்மா காசுக்காக எல்லா படத்தையும் நடிக்கிறதுங்கிறது த்ரிஷாட்டையோ நயன்தாராட்டையோ மற்ற முன்னணி ஆட்டையன்ட்டே இருக்காது.
ஓகே. அவங்க அப்படியே எலெக்ஷன்ல அப்படியே ஓட்டு போட்டு வந்தோடனே அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல பார்க்கும்போது கில்லி சாங்ஸோட அந்த போஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வீடியோஸ் வெளிவரது எல்லாமே வந்து ஒரு தளபதிய ரெஃபரன்ஸ்ல ஒரு விஜயோடைய பாட்டோ இல்ல விஜயோடைய மேனரிசமோ இருக்கிறது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கணும்? இல்ல அது வந்து அவங்களுக்கு பரபரப்பா இருக்கு, அது விஜய் ரசிகர்கள் அதை விரும்புறாங்க, அதனால அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. எல்லாருக்குமே அது விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் விரும்புறாருனாலும் விஜய் ரசிகர்கள் விரும்புறான், அது போதும் திரிஷாவுக்கு. அதே இந்த விஷயம் கான்ட்ரவர்சி ஒரு விஷயம் வரும்போது அதே விஜய் ரசிகர்கள் தான் சில பேர் மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து இது தப்பு அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அது சொல்றேன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். திரிஷா அண்ணின்னு சொல்றாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க. சில பேர் சொல்றாங்க. அது சில பேர் சொல்றதெல்லாம் நம்ம வந்து கதைக்கு இதை சொல்லக்கூடாது. அவங்க எங்க போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும், என் கடமை நடித்து கொண்டு போகுது. அது திரிஷா பண்ணிட்டு எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னா லைஃப் போர் அடிச்சிடாது. தளபதி டயலாக் தான் எல்லாருக்கும் செட் ஆகிற ஒரு டயலாக். ஓகே. அந்த மாதிரி விதத்துல திரிஷா அவங்க ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தியில கூட பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில படங்கள் மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்கும். அந்த லைன்ல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்டான திரிஷாவுடைய 3 படங்கள் எது சொல்லுவீங்க? இல்ல அந்த அடிப்படையில 96 சொல்லலாம். ஓகே. மணிரத்னம் படம் சொல்லலாம். இன்னும் 1-2 படம். பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் தவிர்த்து வேற ஏதோ ஒரு படம், நல்ல படம், பெஸ்டான படம், இதுதான் திரிஷாவுக்கு வந்து ஒரு திரிஷா. சாமி படமும் சொல்லலாம். சாமி படமும் கமர்ஷியல். ஏன்னா அதுல வந்து அக்ரஹாரத்து பொண்ணா நடிச்சிருக்கோம். ஓகே. ரொம்ப இயல்பா நடிச்சிருக்கோம். ஓகே, சூப்பர் சார். எந்த டைரக்டர் திரிஷாக்கு வந்து பெஸ்டான ரோல்ஸை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டேலண்ட்டை வெளியில் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு யாரை சொல்லுங்க? எந்த டைரக்டர்? இல்ல அது அந்த படைப்பு எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியும், டைரக்டர் சொல்ல முடியும். அந்த கதை எப்படி, அந்த கதை அவங்களுக்கு எப்படி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துங்கிறது தான் பாதிக்க முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே சார். அவங்க ஆல்மோஸ்ட் 42, இந்த வருஷத்தோட 43 ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். 20 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா தமிழ் இண்டஸ்ட்ரியும் இருந்திருக்காங்க. இன்னுமே கல்யாணம் ஆகாம இருக்காங்க. இல்ல கல்யாணம் ஆகாம இருக்காங்கிறது உண்மை. ஆனா ஏற்கனவே கல்யாணம் நடந்து அது பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் காதலிச்சு அதுக்கப்புறம் அது நிச்சயார்த்தம் ஆகி அதெல்லாம் பிரேக்கப் ஆன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆரம்பத்தில் வருண்குமாருங்கிற ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ண பேசி முடித்தாங்க, வைரமவரெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க, அது பத்திரிகையில் ஃபோட்டோலாம் வந்தது. அதுக்கப்புறம் திரிஷாவே தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணத்தை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. விசாரித்ததுக்கு அவர் வந்து என்னை நடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஓகே. அதனால் நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன், எனக்கு நடிப்பு தான் தொழில், அவர் நடிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாகுபலி ராணாவை காதலிச்சாங்க. அவங்களோட சென்னையிலே பல சினிமா விழாக்களில் ஒன்றா வந்தாங்க. கல்யாணம் முனப்பறவை சொன்னாங்க. அவங்க வீட்லேயும் அதாவது ராணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ராணாவுடைய ஃபேமிலி வந்து திரிஷாவை மருமகளை ஏற்றுக்கலை. அதனால் தெரிஞ்சவொடனே திரிஷா பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு திருமணத்தில் நம்பிக்கையே இல்லை, ஏன்னா என்னுடைய சமகால நடிகைகள் காதலிச்சு விழுந்து விழுந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு பிரேக்கப்னு சொல்லிட்டாங்க போகிறாங்க. ஸோ எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை. அதேமாரி குழந்தையும் பத்துக்கிடுமா, குழந்தை வந்து தத்தெடுத்து வளர்ப்பேன், ஆனால் அதே சமயம் திடீர்னு கல்யாணம் போட்டோன்னா நான் ஒரே நேரத்தில் 4 குழந்தைகளை பற்றிட்டேன்னு ஒரு மீம்ஸ் போட்டாங்க. நிறைய பேர் திரிஷாவையும் உதயநிதி ஸ்டாலின் வச்சியும் நிறைய பேர் பேசுறாங்க. அது உண்மையா பொய்யா சார்? அது பொய். அது முழுக்க முழுக்க பொய் தான். பொய் தான். ஏன்னா ஒவ்வொரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியோட நடிக்கும்போது இணைச்சி பேசுறது இயல்பு. அதை நம்ம சீரியஸாக எடுத்துட்டு பேசக்கூடாது. அப்போ திரிஷாவை விஜய் வச்சு பேசுறது உண்மையா பொய்யா? இல்லை, அது அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஓகே. இப்போ 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தது, 2 பேரும் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனி விமானத்தில் போனதுலாம் அந்த வதந்திக்கு அடிப்படையாக இருந்துச்சு. வதந்திக்கு உண்மையா மாறா வந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? ஓகே. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் திரிஷான் வரும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து டாப் மோஸ்ட் ஹீரோயினா இருந்தாங்க. அவங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஹீரோயின் இப்ப இருக்கிற ஹீரோயினை யார சொல்லுவீங்க? இல்லை, இப்போதைக்கு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வரல. ஏன்னா நிறைய நடிகைகள் திரிஷா மாதிரி பல படங்களை ஒத்துக்கிறது இல்லை, லிமிட்டடாக ஒத்துக்கிறாங்க. ஆனால் திரிஷாவோட நடிப்பில் திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஓகே, த்ரிஷா மோஸ்ட் டேலண்டட் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் பெஸ்டான டேலண்டா இருக்காங்க, நீங்க எதை சொல்லுவீங்க உங்களுடைய வியூல? இல்லை, அவங்க இத்தனை வருஷம் ஆகியும் உடம்புல இன்னும் 1 கிலோ சதை கூட ஏறல, அதான் காரணம். இன்னும் இளமையாவே இருக்காங்க, அதுதான். ஏன்னா உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் த்ரிஷாவுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இதெல்லாத்தையும் தாண்டி த்ரிஷான்னு சொல்லும்போது அவங்களோட இந்த ஹீரோவோட வர அந்த காம்பினேஷன் தான் சூப்பர் பெஸ்ட், நீங்க எதை சொல்லுவீங்க? நிறைய பேர் சாமி படம் எல்லாம் சொல்லலாம். அதாவது விஜய் தான் அவங்க நேர்த்தியான ஜோடின்னு சொல்ல முடியாது. விக்ரமும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவர் தான். ஓகே, நீங்க ஃபைனலா த்ரிஷாவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நேர்களுக்கு சொல்லணும்னு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து பூடகமா சொல்லி பழக்கப்பட்டவங்க. சீரியஸாகவும் எடுத்துக்கலாம், ஜோக்காகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெண்ணு த்ரிஷா. தன்னை பற்றி வர்ற எதிர்மறை விமர்சனங்களை கண்டுக்காது த்ரிஷா. அதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது சிலவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, அந்த விமர்சனங்களெல்லாம் தாண்டியவர் த்ரிஷா. ஓகே, அவங்க எங்க போனாலும் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி சில பேர் பின்னாடி கத்துறது, தலைவின்னு சொல்றது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது எல்லா நடிகைகளுக்கும் உண்டு. நயன்தாராவுக்கு இல்லையா? எல்லா நடிகைகளுக்கும் உண்டு, அது த்ரிஷாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு. நயன்தாராக்கு வர்ற அந்த சவுண்ட் வேற விதம், த்ரிஷா போற பப்ளிக் பிளேஸ்ல வர சவுண்ட் வேற விதமா இருக்கலாம். பட் ஆடியன்ஸ் அந்த கமெண்ட்ஸ் போக்குறது இருக்குதான் செய்யும். ஓகே, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறீங்க? அவங்க எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சகஜமையா சினிமானால போயிடுவாங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் இல்லையா? ஓகே சார், இவ்வளவு நேரம் த்ரிஷா பத்தி அவங்களுடைய பர்த்டேல எங்களோட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. த்ரிஷா அவர்களுக்கு நம்மளுடைய சினிபிக்ஸ் நேர்கள் சார்பாக விஷ் யூ a very very happy birthday. Stay strong and stay positive as usual. மீண்டும் ஒரு நல்ல இன்டர்வியூல உங்களை மீட் பண்றேன். Until then, it's me Venkat signing off. Stay tuned with Cinebus.